தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பவுனின் பதவி உயர்வு குறித்து 3 மாதங்களில் முடிவெடுக்க தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐ பதவி உயர்வு குறித்து டிஜிபி முடிவெடுக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதத்திற்குள் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரபல ரவுடி ஆட்டோ சங்கர் வழக்கை விசாரித்த எஸ்ஐ பவுன் பதவியிறக்க நடவடிக்கைகளில் தலையிட விரும்பவில்லை என்றும் பவுனின் பதவி உயர்வு குறித்து 3 மாதங்களில் முடிவெடுக்க தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆட்டோ சங்கர் வழக்கை விசாரித்த உதவி ஆய்வாளர்களில் ஒருவரான பவுன் மீது பதவியிறக்க நடவடிக்கையானது 1989 தொடங்கி 1999 ஆண்டு பவுனை பதவியிறக்கம் செய்தோம். இதை எதிர்த்து 2012 ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஐ பவுன் வழக்கு தொடுத்தார். பதவி இறக்கத்திற்கு பிறகு 8 ஆண்டுகள் கழித்து மனுதாரர் கருணை மனு தாக்கல் செய்திருந்தார். மனுதாரருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையின் அம்சத்திற்குள் நீதிமன்றம் செல்ல விரும்பவில்லை என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். ஆனால் தாமதம் மனுதாரருக்கு ஏற்பட்ட பாரபட்சத்தை நீதிமன்றம் தான் சரி செய்ய வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் 6 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பதால் அரசின் விளக்கத்தை ஏற்க முடியாது. பதவி உயர்வுக்கான மனுதாரரின் கோரிக்கையை சட்டத்தின்படி பரிசீலிக்க வேண்டும் என டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. 3 மாதத்திற்குள் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி முடித்து வைத்தார். பிரபல ரவுடி ஆட்டோ சங்கர் வழக்கை விசாரித்த எஸ்ஐ பவுன் பதவி இறக்க நடவடிக்கையில் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரவினா. பிரபல ரவுடி ஆட்டோ சங்கர் வழக்கை விசாரித்த எஸ்ஐ பவுன் பதவி இறக்க நடவடிக்கையில் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவரது பதவி உயர்வு குறித்து 3 மாதங்களில் முடிவு எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது. 1980களில் இறுதியில் நாட்டையே பீதிக்கு உள்ளாக்கிய சீரியல் கில்லர் ஆட்டோ சங்கர் வழக்கை விசாரணை செய்த உதவி ஆய்வாளர்களில் ஒருவரான பவுன் மீது காவல்துறை மேற்கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை 1989 ஆண்டு தொடங்கி 1999 ஆண்டு வரை பதவி இறக்கம் செய்தது. பணப்பலன்களை நிறுத்தியும் உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்து 2012 ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஐ பவுன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி சுதீர் குமார் முன்பு நடைபெற்ற போது எஸ்ஐ பவுன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வெங்கட்ரமணன் மணி ஒழுங்கு நடவடிக்கை நடைமுறையில் 10 ஆண்டுகால தாமதம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதால் பதவி இறக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தாமதத்திற்கு மனுதாரர் எந்த வகையிலும் பொறுப்பல்ல என்றும் வாதிட்டார். 10 குற்றச்சாட்டுகளில் 5 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அவையும் தீர்மானமானவை அல்ல என்றும் வாதத்தை முன்வைத்தார். 1989 முதல் 1999 ஆண்டு காலம் வரை ஒழுங்கு நடவடிக்கைகள் நீடித்ததால் மனுதாரர் காவல் ஆய்வாளர் பதவி உயர்வு பெற முடியாமல் போனதாகவும் முழுமையாக தகுதி பெற்ற 1993 ஆண்டிலேயே தகுதி வரம்புக்குள் வந்துவிட்டதாகவும் வாதிட்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ராஜா நசூருதீன் ஒழுங்கு நடவடிக்கைகள் முடிப்பதில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் பல கட்டங்களில் விசாரணையில் பங்கேற்பதை தவிர்த்துள்ளதால் தாமதத்திற்கு மனுதாரர் மட்டுமே பொறுப்பு என்றும் குற்றம் சாட்டினார். மனுதாரருடன் சேர்ந்து மற்ற சில அதிகாரிகளும் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டதால் அவர்கள் பெற்ற தடை உத்தரவுகளை கருத்தில் கொண்டு அப்போதைய சூழலில் பதவி உயர்வு குறித்து கேள்வி எழுப்பவில்லை என்றும், ஆனால் பிறகு ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்று பணியாற்றிய பிறகு 2014 ஆண்டு மட்டுமே மே மாதம் ஓய்வு பெற்றதாகவும் நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சுதீர் குமார் பதவியேற்றதற்கு பிறகு 8 ஆண்டுகள் அமைதியாக இருந்த மனுதாரர் அதன் பிறகு தான் கருணை மனுவை தாக்கல் செய்துள்ளதால் இந்த நீதிமன்றம் மனுதாரருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையின் அம்சத்திற்கு செல்ல விரும்பவில்லை.
என்றாலும் அதன் தாமதத்தால் மனுதாரருக்கு ஏற்பட்ட பாரபட்சத்தை நீதிமன்றம் தான் சரி செய்ய வேண்டும் என்று கருத்துவதாக நீதிபதி MS குமார் குறிப்பிட்டுள்ளார். 1989 ஆண்டில் தொடங்கிய விசாரணை அதிகாரி தனது அறிக்கையை 1997 ஆண்டில் மட்டுமே சமர்ப்பித்ததாகவும் சுட்டிக்காட்டிய நீதிபதி நீண்ட கால தாமதத்தினால் 1993 ஆண்டில் பதவி உயர்வுக்கு பரிசீலிக்க தகுதி பெற்றாலும் 2002 ஆண்டு தொடக்கத்தில்தான் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு பதவி உயர்வு பெற்ற உத்தரவு குறிப்பிடப்பட்டுள்ளார். மேலும் எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் 6 மாத காலத்துக்குள் முடிக்கப்பட வேண்டும் என பல நிர்வாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு உள்ளதால் தாமதத்துக்கு மனுதாரர் தான் காரணம் என்கின்ற அரசு தரப்பு விளக்கத்தை ஏற்க முடியாது என நீதிபதி தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகளின் நிலை மற்றும் மனுதாரரின் விதிக்கப்பட்ட தண்டனை ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் சட்டப்படி அவரது தகுதிக்கு உட்பட்டு அவரது உடனடி ஜூனியருக்கு இணையாக பதவி உயர்வுக்கான மனுதாரரின் கோரிக்கையை வழக்கை பரிசீலிக்க வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் பின்னர் 3 மாதத்திற்குள் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். ரவினா, விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சக்திவேல்.